Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னொரு கார் ரிலேட்டட் வீடியோ தாங்க. கார் ரிலேட்டட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா நீ கார் சம்பந்தப்பட்டு எது உன் காருக்கு நீ பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய காருக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் முரளி தான். ஸோ நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி கார் வந்து இப்போ வாங்கிட்டு நல்லா பலபலனுக்குது, இதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் தான் சொல்லுன்னு சொல்கிறப்ப அவர் ஒரு சில விஷயம் சொன்னாப்புல. மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மழை டைமில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வண்டியை வந்து நிறுத்தி வைக்கும் போதோ அந்த டாட்லாம் பட்டு வாட்டர் மார்க் விழுந்துடும். அந்த வாட்டர் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியாது. கார் லைஃப் போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் அந்த மார்க் தெரியும். அதனால என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் நம்ம ஒழுங்காக பார்க்க முடியாது. இந்த கிளாஸ்லாம் பண்ணிச்சுன்னா ஈவன் நம்மளுக்கு விண்ட்ஷீல்ட்லேயே அந்த ப்ராப்ளம் வரும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்பாட் ரிமூவர் வாங்கியிருக்கோம். எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாப்கோ அப்படின்றவங்க கோயம்புத்தூரில் ஷாப் வச்சுருக்காங்க. ஆன்லைன்லேயும் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்கே பெஸ்ட்டான இதில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நாப்கோன்றது எங்களுக்கு சூஸ் பண்ணோம். நாப்கோடைய வாட்டர் ஸ்பாட் ரிமூவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன். பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து வெயிலில் விடுறோம் ஓகேங்களா. வெயிலில் மழையில் எல்லாத்துமே விடுறோம். டியூ டு தட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூவி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிடும், டல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன் கிட்ட அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரிம் போர்ட்லேருந்து நம்மளுக்கு அவுட்டர் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து நம்மளுக்கு பழைய அந்த கிளேஸ் வந்து அப்படியே இருக்கும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரீஸ்டோரேஷன். இந்த ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழுப்பு கலரில் வந்துடும், மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதை நம்ம நண்பர் சொல்லுவார் ஃபியூச்சர் வீடியோவில். அதை வந்து எப்படி நம்ம வந்து நல்லா கிளாஸியாக பழைய ஓரளவுக்கு அந்த பழைய ஷைனிங் லுக் வர்றதுக்காக ஹெட்லைட் ரீஸ்டோரேஷன். இது வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம காருக்கு வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பிரச்சனையே வராது, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குது உங்கள்கிட்ட ரொம்ப பழைய கார் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன மேட்ருன்னா தலைவன் சொன்னாப்புல நானும் தேடி நாப்கோன்னு ஒரு இதில் வந்து வாங்கிட்டேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. போட்டு பார்க்கலாம். இன்கேஸ் நான் ரிசல்ட் காமிக்கிறேன், லைவாக உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா வாங்குங்க, நல்லா இல்லைன்னா நான் வீடியோலேயே சொல்லிடுறேன், வாங்காதீங்க ஓகேங்களா. ஸோ வாங்க. ஐயோ நம்ம தம்பி கூட அப்புறம் தம்பியை வந்துட்டேன் பாருங்க. தம்பி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் வாஷி வந்து கார் வாங்கின புதுசில் வந்து எங்கெங்கேயோ விட்டு பார்த்தேன். நல்லா பெரிய பெரிய கடை, பேரில் சொல்ல வரோம்ல, நல்லா பயங்கரமாக இருக்கும். விட்டால் கடமைங்க என்ன பண்ணுறாப்புல, எதுவும் ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. நம்ம கார் மாதிரி நினச்சி கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வர கார்லலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை தம்பிக்கிட்ட இந்த ரோடு முத்துப்பிள்ளை பாண்டிச்சேரியில் மூலவலட்டு வந்து முத்துப்பிள்ளை பாளைய ரோடு இருக்குல்ல, போகிறப்ப இங்கே பார்த்தேன் சின்ன கடையாக இருந்துச்சு. ஆல்ரெடி 2-3 கார் வாஷ் பண்ணியிருந்தாங்க. சரி விட்டு பார்ப்போம் ஒரு ட்ரையல்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட விட்டேன். பக்காவாக பண்ணாப்புல, அழகாக வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. இப்போயே சொல்லிடுறேன், உங்கள் கார் நல்லா வாஷ் பண்ணணும்னா டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அழகாக வாங்கிட்டு போங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாப்புல. அப்போலேருந்து நான் இவர்கிட்ட மட்டும் தான் வாஷிங் வர்றேன். பக்காவாக பண்ணி விடுறாரு. கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபி கார் வாஷ். யோகேஷை வந்து பாருங்கள், பார்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. எதுக்காக இங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கார் புதுசு. நான் உங்களுக்கு என்ன தான் டெமோ காமிச்சாலும் பளிச்சுன்னு தான் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார் பழைய காலம் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஷெட் இருக்குது பக்கத்தில். ஸோ அதை வச்சு டெமோ காமிச்சா நல்லா இருக்குன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். என்ன யோகேஷ் பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே வாப்பா, வாங்க வீடியோ போகலாம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக நின்று இருக்கு போல இருக்குது. இந்த வாட்டர் ஸ்பாட்லாம் இருக்குது. நல்லா தான் தேய்ச்சாலும் சும்மா தேய்க்கிறப்ப போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்துடுது. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி தேய்ச்சி பார்க்கலாம். தண்ணி லைட்டாக எடுப்போம். நான் இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறேன். நல்லா அழுத்தி தான் துடைக்கிறேன் பாருங்கள். ஸோ க்ளீன் ஆன மாதிரி தெரியும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் அது பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அந்த தண்ணி காஞ்ச உடனே மறுபடியும் அந்த வாட்டர் ஸ்பாட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் என்ன தான் போட்டு தேய்ச்சாலும் போகாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்பாட் ரிமூவர் வந்து வாங்கியிருக்கிறோம். அதை வச்சு ஒரு டெமோ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் மட்டும் கிடையாதுங்க, பாடி ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா நம்ம மழையில் நிறுத்துவோம் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கேமராவில் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாடியில் இருக்கிறதுலாம். எப்படி ஜூம் அவுட் பண்ணு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடியிலையும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் வந்து பாருங்களேன், மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நான் தண்ணி போட்டு தொடச்ச இடம் இது தான், ஆனால் இருந்தாலும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து கிளாஸில் வந்து நம்ம இதை போட்டு வாட்டர் மார்க் ஸ்பாட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற வாட்டர் ஸ்பாட்ஸ் ரிமூவர். இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டுனா உங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸு. ஒரு ஏரியாவில் மட்டும் நான் டேப் அடிச்சுட்டு அதில் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம வாட்டர் ஸ்பாட் ரிமூவர் வந்து கொஞ்சம் ட்ராப் போட்டுட்டு தேய்க்கிறோம். நீங்கள் போடும்போதே அந்த தண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் உடனே நினைப்பீங்க ஏன்னா தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி தான் ஆச்சு, இதில் என்னடா டிஃப்ரென்ஸ்னு கேட்பீங்க.
பட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்ச உடனே அந்த ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இது நான் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களுக்கு கேமரா வச்சு காமிக்கிறேன். அந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. சரி ஓகே, நம்ம இப்போ இந்த டேப்பை பிரித்து பார்ப்போம். உங்களுக்கு அப்போ தான் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பாருங்க டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுடைய காரோடைய கண்ணாடியை நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்படி வச்சிருந்தீங்கன்னா எப்படி நல்லாயிருக்கும், வியூ தெரியாது. உள்ளேருந்து பார்க்குறப்ப நீங்கள் சைடு மிரரும் ஒழுங்காக பார்க்க முடியாது. நிறைய பிரச்சனை இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரிஸ்டோரேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கண்ணாடி பாருங்கள், இந்த ஹெட்லைட் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பழுத்து போயிட்டு மங்களாயிடுச்சு. இதை நீங்கள் என்ன தான் தண்ணி தொட்டு தேய்ச்சாலும் தண்ணீரை ஊற்றுப்பா காமிச்சிடும் மக்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி போட்டோம், ஓரளவு க்ளீனான மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து இதுவானோடனே மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும். பளிச்சுன்னு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பளிச்சுன்னு இருக்கிறது என்னன்றதை இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது ஆனால் பளிச்சுன்னு இல்லை, எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் மேலே அந்த ஹெட்லைட் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி மக்களாக பழுத்த கலர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன தான் வந்து தண்ணி போட்டு தேய்ச்சாலுமே இது போகாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது போகுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி அது போகும், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஹெட்லைட்டை மாற்றிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் பழுத்து போய் பழுப்பாயிடுச்சு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஹெட்லைட் ரிஸ்டோரேஷன் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வழக்கம் போல் ஒரு கையில் டேப் அடிப்பான். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக அப்படி இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா ஸோ க்ரீம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேய்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து சர்க்குலர் மோஷனில் தான் அது பண்ணணும். டேரக்ட் மோஷனில் பண்ணுறதை விட சர்க்குலர் மோஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது, ஜஸ்ட் வாட்டர், நார்மல் வாட்டர் தான். நார்மல் வாட்டர் நீங்கள் டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறதை விட இது பியூரிஃபைடோ இல்லை வீட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் சொல்லி இது ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹெட்லைட் ரிஸ்டோரேஷன். இது வந்து ரொம்ப பழைய காருங்க. இந்த காரை ஃபுல்லாக கட்டுப்பா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக காரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப 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 பழைய காரு. ஷெட்டுக்கு வந்து நிற்குது, ரொம்ப நாளாக நிற்குதுங்க பாருங்க. டயர் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷெட்டில் சும்மா கிடையாது கார் எடுத்தால் நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரூமு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே வாங்க, நம்ம பாதி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரூம் பாருங்கள். இந்த பாதி ஸோ உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஹெட்லைட் ரிஸ்டோரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம் வாங்க. நாப்கோவோட இது பிளாஸ்டிக் ரிஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம காரில் இருக்கிற பிளாஸ்டிக்கு, அப்போ இன்டீரியரில் இருக்கிற ட்ரிம் போர்டு, சீட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். இதுக்கு மெயின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாமே ப்ரிகாஷனுக்காக தான். இப்போது நம்மளுக்கு சன்லைட்டில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா டேரக்ட் யூவி, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடேஷனு எல்லா ப்ராப்ளமும் வரும். பிளாக் கலர் பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபேட் அவுட் ஆன மாதிரி ஆகிடும். ஃபேட் அவுட்னா அந்த நம்ம புதுசாக வாங்கின அந்த ஒரு கிளேஸ் இருக்காது, அது வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டு ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரியான இப்போ ப்ராப்ளத்துக்குலாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற பெஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நாப்கோ பிளாஸ்டிக் ரிஸ்டோரேஷன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் லைட்டாக இது வந்து ஜெல் டைப்பு இல்லை வாட்டர் டைப் தான், ஜெல் அண்ட் வாட்டர் டைப் தான். லைட்டாக அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இது பண்ண போகிறீங்களா ஜஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து கொடுத்தீங்கன்னா பாதி மட்டும் போதும். உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா லைட்டாக அப்புறம் ஸ்டிக்ஸ் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், அதில் கொஞ்சம் தொடச்சி எடுத்துருங்க. ரெண்டு டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ண சைடு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ண சைடு. இப்போ ப்ராடக்ட் அப்ளை பண்ண சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டு ஆக்சிடேஷனோடைய, அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் மார்க்கு, கண்டாமினேஷன் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லைன் போட்டாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ணுது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு அந்த பழைய பிளாக் அந்த கிளேஸ் அண்ட் ஷைன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட், இது யூஸ் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு வந்து இது நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நான் நிஜமாக இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்கல. லைட்டாக தெரியும் நினச்சேன். ஆனால் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா புது காரில் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்குலாம் கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருள். ஒரு சேரு, நார்மலாக ஒரு சேர் இருக்குதுல்ல, அந்த சேர் கூட நீங்கள் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் எடுத்து இந்த க்ரீம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். பைக்குக்கு யூஸ் பண்ணலாம். வாங்கின 3 ப்ராடக்ட்டு ஒர்த்து தான்ப்பா. நம்ம நண்பர் சொன்னார், ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் வாங்கினேன். 3மே எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். நீங்களும் வந்து கண்டிப்பாக நாப்கோவில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.